ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதுக்கு குழம்பு எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை, இது மட்டும் செஞ்சாலே போதும். நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவு வச்சும் செய்யலாம், இல்லை பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு வச்சும் செய்யலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு நம்ம நார்மலாக எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் சப்பாத்திக்கு பிசையும் போது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைவீங்க. அப்படி நீங்கள் செய்யறதா இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் எப்படி நார்மலாக சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு உருட்டி எடுத்ததுக்கப்புறமா முதல்ல நம்ம எண்ணெயை சேர்க்கல, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுத்து இந்த மாவை நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறுறதுக்குள்ளே இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம செஞ்சு எடுத்து வந்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடி இப்போ தனியாக இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம ஊற வச்ச மாவு திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு செஞ்சோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால் திரும்ப நல்லா மாவு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுறதுக்கு எந்த அளவு உருண்டை பிரித்து எடுப்போமோ அதே மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடியிலே மேலே மாவு போட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே பட்டர் இல்லைனா எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். நான் நார்மலாக எண்ணெய் எடுத்து செஞ்சுருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டர் சேர்த்து பண்ணலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா தடவினதுக்கப்புறமா மேலே இந்த பொடியை நம்ம தூவி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பொடி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி இந்த சப்பாத்தியை ஒரு நடுவு பகுதியிலேருந்து ஒரு சைடு கார்னரில் கட் பண்ணி எடுத்து 4 சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் வச்சு மடித்து எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பவுட்ரு உங்களுக்கு வெளியிலையும் வராது. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் மேலே கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மேல் பக்கம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததும் இப்போ இதை நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு திருப்பி விடலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்துட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் மேலேயும் கீழே தடவி விட்டுக்கலாம். நல்லா சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயராக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சட்னி குழம்பு எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா மடித்து பேக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். லேயர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.